வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு மார்ச் மாசம் 27ஆம் தேதி புதன்கிழமை. ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள்னே சொல்லலாம். இந்த நாள்ல பாத்தீங்கன்னா நமக்கு திருதியை திதி இருக்கு. அதாவது சாயங்காலம் 4:39 மேல இந்த திருதியை திதி இருக்கு. சித்திரை மாசத்துல வரக்கூடிய திருதியை திதியை தான் நாம அக்ஷய திருதின்னு சொல்லுவோம். அந்த வகையில இந்த திருதியை திதி நாள்ல நாம செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கும் பரிகாரங்களுக்கும் நமக்கு பல மடங்கு பலன்கள் கிடைக்கும். சுபகாரியங்கள் எல்லாமே செய்யறதுக்கு இந்த திருதியை திதி ஏற்றது. அடுத்ததா இந்த நாள்ல பாத்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரம் இருக்கு. சாயங்காலம் 3:48 மேல நமக்கு சுவாதி நட்சத்திரம் இருக்கு. இந்த சுவாதி நட்சத்திரம் நரசிம்மருக்கு உகந்த நட்சத்திரம். இந்த சுவாதி நட்சத்திரம் இருக்கக்கூடிய நாள் லட்சுமி நரசிம்மரோட வழிபாட்டுக்கு உகந்தது. உங்களால முடியும்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல லட்சுமி நரசிம்மர் கோவில் இருந்ததுன்னா மறக்காம போய் வழிபாடு செய்யுங்க. நிச்சயமா இந்த நாள்ல நீங்க செய்யக்கூடிய வேண்டுதல்கள் எல்லாத்துக்கும் உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும். உடனடியா உங்க வேண்டுதல் நிறைவேறும். அதனால முடிஞ்சவங்க லட்சுமி நரசிம்மர் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யறதுக்கு பாருங்க. சரி, இன்னைக்கு இந்த பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நைட்டுக்குள்ள 5:30 பெட்டியில இப்ப நான் சொல்ல போற பொருளை ரகசியமா மறைச்சு வச்சாலே போதும். கோடி கோடியா பணம் சேரும். பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். இது என்ன பொருள்னு இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்கலாம். எப்பயும் போலதான் இந்த வீடியோலயுமே பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத ஒரு தாந்திரிக பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதனால ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம். எல்லா மதத்தினருமே செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் செய்யலாம். பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் செய்யலாம். நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் தாராளமா செய்யலாம். ஆனா உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் இந்த பரிகாரத்தை செய்யணும். சப்போஸ் வீட்ல இல்ல, வெளியில இருக்கேன், ஆபீஸ்ல இருக்கேன், சொந்தக்காரங்களோட வீட்ல இருக்கேன்னு சொல்றவங்க என்ன பண்ணலான்னு இந்த வீடியோலயே நான் உங்களுக்கு சொல்றேன். அதனால வீடியோவை கொஞ்சம் கவனமா பாருங்க. இப்போ இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு பட்டை துண்டு மட்டும்தான் நமக்கு தேவைப்படும். அடுத்ததா நமக்கு எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென் இதுல ஏதாவது ஒண்ணு தேவைப்படும். கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க. இந்த கிரீன் கலர் பாத்தீங்கன்னா நமக்கு வளங்களை, பணத்தை ஈர்த்து கொடுக்கும். இன்னைக்கு நமக்கு புதன்கிழமை. இந்த புதன்கிழமை புதன் கிரகத்தோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அது மட்டும் இல்லாம பெருமாள் மற்றும் விநாயகரோட வழிபாட்டுக்கும் உகந்த நாள். இந்த புதன் கிரகத்துக்குரிய நிறம் தான் பச்சை. அதனால இன்னைக்கு நீங்க கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை பயன்படுத்துறது சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி பெருமாளோட வழிபாட்டுக்கு உகந்த இந்த புதன்கிழமையில வரக்கூடிய சுவாதி நட்சத்திரம், அதாவது நரசிம்மர் வழிபாட்டுக்கு உகந்த சுவாதி நட்சத்திரம் இன்னமுமே விசேஷமானது. சரி, தேவையான பொருட்கள் என்னன்னு நம்ம பார்த்தாச்சு. இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, சாயங்காலம் 6 மணிக்கு மேல நைட்டு 10 மணிக்குள்ள நீங்க எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இன்னைக்கு இந்த பரிகாரத்தை செய்ய முடியாதவங்க, அப்படி இல்லைன்னா இந்த வீடியோவை நான் லேட்டா தான் பார்த்தேன், வேற எப்பெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்யலான்னு கேட்டீங்கன்னா, புதன்கிழமை அன்னைக்கு ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய புதன்கிழமையில இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். ஒரே ஒரு வாரம் மட்டும் செஞ்சாலே போதும். அதுவே நமக்கு கை மேல பலன் கொடுக்கும். நாம தேவையான தகவல்கள் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க உங்க வீட்ல இருந்தாலும் சரி, ஆபீஸ்ல இருந்தாலும் சரி, சொந்தக்காரங்களோட வீட்ல இருந்தாலும் சரி, இப்ப நான் சொல்ற மாதிரி செஞ்சுக்கோங்க. முதல்ல அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. முகம் கை காலை கழுவிட்டு நீங்க அமைதியான இடத்துல உட்கார்ந்ததுக்கு அப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்ட மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா விநாயகர் கிட்டையும், மகாலட்சுமி தாயார் கிட்டையும், பெருமாள் கிட்டையும், லட்சுமி நரசிம்மர் கிட்டையும் மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த பரிகாரத்தை செய்யலாம். குறிப்பா கடன் பிரச்சனை தீர்றதுக்காகவும், கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்கும், வேலையில சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கு, தொழில்ல வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கிறதுக்கு, வீண் விரய செலவுகள் குறையறதுக்கு,
பண கஷ்டம் தீர்றதுக்கு, தடைப்பட்ட பணம் வர்றதுக்கு, இப்படி பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு எதுவா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். ஆனா பிரார்த்தனை செய்யும் போது பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்ப நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பட்டை துண்டுல இப்ப நான் சொல்ல போற ஸ்விட்ச் வேர்ட் மற்றும் ஏஞ்சல் நம்பர் இது ரெண்டும் சேர்ந்த காம்பினேஷனை நீங்க எழுதிக்கோங்க. நமக்கு தமிழ்லையும் சமஸ்கிருதத்திலையும் எப்படி ஸ்லோகங்களும் மந்திரங்களும் இருக்கோ அதே மாதிரி இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய ஒரு சில தெய்வீக வார்த்தைகளை தான் நாம ஸ்விட்ச் வேர்டுன்னு சொல்றோம். இந்த ஸ்விட்ச் வேர்டை நாம யூஸ் பண்ணும்போது நம்ம வைப்ரேஷன்ஸ் அதிகமாகும். இந்த ஸ்விட்ச் வேர்டு எல்லாமே நம்ம ஆழ் மனசை மாத்தி அமைக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது. நம்ம ஆழ் மனசுல இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் நம்மளை சுத்தி நடக்கும். அடுத்ததா உலகம் ஃபுல்லா இந்த எண்களால ஆனதுன்னே சொல்லலாம். ஏன்னா நாம பிறந்த தேதி, நாம கையில வச்சிருக்கக்கூடிய மொபைலோட நம்பர், நாம இருக்கக்கூடிய வீட்டோட நம்பர், நம்ம தெருவோட நம்பர், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அதே மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு எண்கள் இருக்கு. அந்த வகையில எண்கள் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு. இந்த ஸ்விட்ச் வேர்டும் ஏஞ்சல் நம்பரும் இன்ஸ்டன்டா நமக்கு ரிசல்ட்டை கொடுக்குது. அதே மாதிரி எல்லாருக்குமே கை மேல பலன் கொடுக்குது. அதனாலதான் நம்ம சேனல்ல பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்டையும் ஏஞ்சல் நம்பரையும் தொடர்ந்து நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சரி, இன்னைக்கு அந்த பட்டை துண்டுல எழுத வேண்டிய ஸ்விட்ச் வேர்டும் ஏஞ்சல் நம்பரும் இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். நானும் சொல்லி காமிக்கிறேன். கவுண்ட் 6 3 4 2. கவுண்ட் 6 3 4 2. இந்த கவுண்ட்ங்கிற ஸ்விட்ச் வேர்ட் நம்ம சேனலை ஃபாலோ பண்றவங்களுக்கு நல்லாவே தெரியும். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்டுன்னே சொல்லலாம். இந்த ஸ்விட்ச் வேர்ட் அபரிமிதமான பணத்தை நமக்கு ஈர்த்து கொடுக்கும். அடுத்ததா பக்கத்துல இருக்கக்கூடிய ஏஞ்சல் நம்பர் நமக்கு பணத்தை ஈர்த்து கொடுக்கறதோட மட்டும் இல்லாம நம்ம கையில 4 காசு சேர வைக்கும். அதாவது பணம் சேமிக்கக்கூடிய வாய்ப்பை இந்த ஏஞ்சல் நம்பர் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த வகையில இந்த ஸ்விட்ச் வேர்டும் ஏஞ்சல் நம்பரும் சேர்ந்த காம்பினேஷன் நமக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லலாம். இப்படி இந்த ஸ்விட்ச் வேர்டை அந்த பட்டை துண்டுல நீங்க எழுதினதுக்கு அப்புறமா இப்போ அந்த பட்டை துண்டை உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால நீங்க மூடிக்கோங்க. இப்ப நான் சொன்ன ஸ்விட்ச் வேர்டையும் ஏஞ்சல் நம்பரையும் உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை நீங்க சொல்லுங்க. குறைஞ்சது 5 நிமிஷம் சொல்லுங்க. மேக்சிமம் உங்களால எவ்வளவு நேரம் சொல்ல முடியுமோ அவ்வளவு நேரம் சொல்லலாம். இப்படி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த பட்டை துண்டை மட்டும் எடுத்து கொண்டு போய் உங்க வீட்டுல அஞ்சரை பெட்டியில நீங்க மறைச்சு வச்சிருங்க. ஒரு சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா அஞ்சரை பெட்டி இருக்காது. நீங்க என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல வெந்தயம் கொட்டி வச்சிருக்கக்கூடிய டப்பால இந்த பட்டை துண்டை வச்சிருங்க. சரி, ஆபீஸ்ல இருக்கிறவங்க, சொந்தக்காரங்களோட வீட்டுல இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா நீங்க இப்ப நான் சொன்ன நேரத்துக்குள்ள பட்டை துண்டுல இந்த ஸ்விட்ச் வேர்டையும் ஏஞ்சல் நம்பரையும் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த பட்டை துண்டை உங்க பர்ஸ்லயோ ஹேண்ட்பேக்லயோ நீங்க வச்சுக்கோங்க. நீங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இதை எடுத்து அஞ்சரை பெட்டி அப்படி இல்லைன்னா வெந்தயம் இருக்கக்கூடிய டப்பால நீங்க மறைச்சு வச்சிருங்க. இங்க மறைச்சு வச்சிருங்கன்னு சொல்றது நீங்க உங்க வீட்டுல இருக்கிறவங்களை தவிர வெளியாட்களுக்கு தெரியாத மாதிரி மறைச்சு வச்சா போதும். இப்படி வச்சிருக்கக்கூடிய இந்த பட்டை துண்டை என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா 3 மாசம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். 3 மாசம் கழிச்சு இந்த பட்டை துண்டை எடுத்து நீங்க கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க. இந்த வீடியோல ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஏஞ்சல் நம்பர் மற்றும் ஸ்விட்ச் வேர்டோட காம்பினேஷனை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயமா எல்லாருக்குமே அற்புதமான பலன்கள் கிடைக்கும். இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.